ஸ்ரீ புருஷோத்தம மாத மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் அதிக மாச மாஹாத்மியத்தின் 29ஆம் அத்தியாயமான 29ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஜமதக்னி முனிவரின் தலை துண்டிக்கப்பட்டது. அவருடைய மகன்கள் அனைவரும் அவரது மரணத்திற்காக துக்கம் அனுஷ்டித்தனர். அவர்களில் மிகவும் காயமடைந்த ஒரு மகனை தவிர மற்ற அனைவரும் தங்கள் கோடரியை எடுத்தனர். இந்த செழிப்பான பூமியிலிருந்து சத்திரியர்களை அழிப்பதாக அவன் சபதம் செய்தான். அதன்படி அவர்கள் புறப்பட்டனர். முதலில் மகிஷ்மதியின் இளவரசர்கள் வந்தனர். ஒவ்வொருவராக அவர்களின் தலைகள் துண்டிக்கப்பட்டன. நகரத்தின் நடுவில் தலைகளாலும் துண்டிக்கப்பட்ட கரங்களாலுமான ஒரு மலை உருவானது. இரத்த ஆறுகள் ஓடின. செல்வந்த சத்திரிய சமூகம் அச்சத்தால் நடுங்கியது. ஆனால் இத்தனை சத்திரியர்களை கொல்லும்படி இந்த பிராமண மகன்களை தூண்டியது எது? மேலும் இந்த பிராமணர்கள் யார்? ஸ்ரீமத் பாகவதத்தின் 9ஆம் தசகத்தின் 15ஆம் அத்தியாயத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த அழகான கதையை இன்றைய சிறப்பு ஸ்ரீமத் பாகவத கதையில் நாம் செவிமடுக்கலாம். பகவான் சூரிய குலத்தை விவரித்த பின்னர் சந்திர குலத்தை விவரிக்கிறார். குஷ வம்சத்தில் அரசர் காதி என்ற ஒரு மாபெரும் அரசர் இருந்தார். அவருக்கு சத்தியவதி என்ற மிகவும் அழகான நற்குணம் மிக்க மகள் இருந்தாள். ஒரு முறை மாபெரும் முனிவரான ருச்சிகர் தனது மகளை அரசர் காதிக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புவதாக தெரிவித்தார். அரசர் காதிக்கு இந்த யோசனை பிடிக்கவில்லை. இவ்வளவு மேன்மையான அரச குடும்பத்தில் பிறந்த என் மகளை ஒரு பிராமணனுக்கு எப்படி திருமணம் செய்து கொடுக்க இயலும் என்று அவர் சிந்தித்தார். எனவே அவர் ருச்சி முனிவரிடம் ஒரு விசித்திரமான நிபந்தனையை முன்வைத்தார். அவர் பிராமணரை, நான் குஷ வம்சத்தின் அரச வம்சாவளியை சேர்ந்தவன் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் என் மகளை திருமணம் செய்ய விரும்பினால் அவளுக்காக சில கோவேறு கழுதைகளை நீங்கள் செலுத்த வேண்டும் என்றார். ருஷிக் என்ன கோவேறு கழுதைகள் அரசே என்று வினவினார். அரசர் காதி பதிலளித்தார், சந்திரனை போல வெண்மையான நிறம் கொண்ட, ஆனால் ஒரு காது மட்டும் கருப்பாக இருக்கும் 1000 பசுக்களை நீங்கள் எனக்கு தர வேண்டும். மன்னனின் நிலையை கேட்டறிந்த முனிவர், மன்னன் தன் மகளை தனக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்டார். ஆனால் அந்த முனிவர் அவ்வளவு எளிதில் விட்டு கொடுப்பவர் அல்ல. அவர் நேராக வருணதேவரிடம் சென்று அது போன்ற 1000 கோவேறு கழுதைகளை கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்தார். அதன் மூலம் மன்னன் பேரழகியான சத்தியவதியை திருமணம் செய்து கொண்டார். ஒரு கட்டத்தில் சத்தியவதியும் அவள் தாயும் ஒரு மகனை பெற விரும்பினர். அவர்கள் இருவரும் தங்களுக்கு சிறந்த மகன் பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ரிஷிக்கிடம் ஒரு யாகம் நடத்துமாறு வேண்டினர். தன் மனைவி மற்றும் மாமியாரின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் அந்த ரிஷி யாகம் நிகழ்த்தினார். அவர் 2 வகையான பிரசாதங்களை தயாரித்தார். ஒன்று தன் மனைவிக்கான பிராமண மந்திரத்தையும் மற்றொன்று தன் மாமியாருக்காக சத்திரிய மந்திரத்தையும் ஓதினார். இருவரும் தத்தமது பங்குகளை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். பின்னர் அவர்கள் நீராடச் சென்றனர். அப்போது சத்தியவதியின் தாயின் மனதில் ஒரு ஐயம் எழுந்தது. ரிஷிகர் தனது மனைவிக்கு மிகவும் பொருத்தமானவனாக இருப்பார் என்றும் அவள் எண்ணினாள். அதனால் அவள் 2 பிரசாதங்களையும் பரிமாறிக்கொள்ளும்படி தன் மகனிடம் கூறினாள். சத்தியவதியும் தன் தாயை புண்படுத்த விரும்பாததால் சத்திரிய மந்திரம் கொண்ட ஒரு பலியை தன் தாய்க்காக தயாரித்து பிராமண மந்திரம் கொண்ட பிரசாதத்தை அவரிடம் கொடுத்தாள். ரிஷிகர் நீராடிவிட்டு திரும்பி வந்து முழு கதையையும் அறிந்த பொழுது அவள் தன் மனைவி சத்தியவதியின் மீது கோபமடைந்தார். அவர் சத்தியவதியிடம், சத்தியவதி, நீ ஒரு பெரிய தவறை செய்துவிட்டாய். இதன் விளைவாக உன் மகன் இப்போது ஒரு பயங்கரமான சத்திரியனாகவும் உன் சகோதரன் ஒரு சிறந்த அறிஞனாகவும் இருப்பான் என்று கூறினான். இதை செவிமடுத்த சத்தியவதி பயந்து போய் தன் கணவரை இனிமையான வார்த்தைகளால் மகிழ்விக்க முயன்று தன் மகன் ஒரு பயங்கரமான சத்திரியனாக ஆகக்கூடாது என்று கூறத் தொடங்கினார். அதற்கந்த முனிவர், சரி, உன் மகன் அல்ல, உன் பேரன்தான் ஒரு பயங்கரமான வீரனாக ஆவான் என்றார். இறுதியில் அந்த முனிவரின் வார்த்தைகள் உண்மையாகின. சத்தியவதியின் சகோதரனான கௌசிகன் ஒரு அரசனாக இருந்த போதிலும் கற்றறிந்த பிராமணனாக திகழ்ந்தான். அவன் பிற்காலத்தில் விஸ்வாமித்ர முனிவரானார். சத்தியவதியின் மகனான ஜமதக்னி பின்னர் ரேணு முனிவரின் மகளான ரேணுகாவை திருமணம் செய்து கொண்டார். ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாவிற்கும் பல மகன்கள் பிறந்தனர். அவர்களில் இளைய மகனான பரசுராமன்
பிறப்பால் பிராமணனாக இருப்பினும் இயல்பால் சத்திரியனாக மாறினார். இந்த பரசுராமனை பகவான் ஸ்ரீஹரியின் சக்தி வாய்ந்த அவதாரமாக விளங்கினான். இதுவரை அனைத்தும் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. சத்திரிய குணம் கொண்டவராக இருந்த போதிலும் பரசுராமருக்கு ஒரு சாஸ்திரத்தை எடுக்க வேண்டிய தேவை ஒருபோதும் ஏற்படவில்லை. ஆனால் பின்னர் ஒரு சமயம் வந்தது. அவர் சாஸ்திரத்திற்கு பதிலாக அஸ்திரத்தையே தன் கரத்தில் ஏந்தினார். அப்போது ஹைஹை வம்சத்தை சேர்ந்த கார்த்தவீர்யார்ஜுனன் என்ற பெயருடைய ஒரு மாபெரும் மற்றும் வலிமை மிக்க அரசன் இருந்தான். அவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான தத்தாத்ரேய பெருமானிடமிருந்து 1000 கரங்களை பெற்றிருந்தான். இது தவிர அவன் பல வரங்களையும் சக்திகளையும் சித்திகளையும் பெற்றிருந்தான். எனவே அரசன் கார்த்தவீர்யார்ஜுனன் சக்தி, அழகு, வலிமை ஆகியவற்றை கொண்டிருந்தான். புகழ்பெற்ற யோகிகளை போன்ற சித்திகளை அவன் அடைந்திருந்தான். அவனது புகழ் எங்கும் பரவி இருந்தது. ஒரு வகையில் அவன் வெல்ல முடியாதவனாக இருந்தான். இவ்வாறு அனைத்து சக்திகளையும் பெற்றிருந்தான். அவன் பிரபஞ்சம் முழுவதும் சுதந்திரமாக சுற்றி திரிந்தான். ஒரு நாள் கார்த்தவீர்யார்ஜுனன் பல அழகான பெண்களுடன் நர்மதை நதியில் வலம் வந்து கொண்டிருந்தான். அப்போது அவன் தனது வலிமையான கரங்களால் நர்மதை நதியின் ஓட்டத்தை தடுத்து ஒரு அணையை கட்டினான். அதன் விளைவாக நதியின் நீர் எதிர் திசையில் பாயத் தொடங்கியது. அந்த நேரத்தில் மகிஷ்மதிக்கு அருகில் நர்மதை நதிக்கரையில் அரக்க மன்னன் ராவணன் தனது முகாமை அமைத்திருந்தான். அங்கு இந்த நீரால் ஒரு வெள்ளம் உருவானது. காணுங்கள், அந்த நேரத்தில் 4 திசைகளிலும் வெற்றி பெற்றதில் ராவணனும் கர்ப்பம் கொண்டிருந்தான். எனவே அவனும் தனது கர்ப்பத்தின் காரணமாக இந்த இயற்கைக்கு மாறான வெள்ளத்தின் மூலத்தை கண்டறிய முயன்றான். அவன் அந்த இடத்தை அடைந்த போது கார்த்தவீர்யார்ஜுனன் ஒரு அணையை கட்டி நதியின் நீரை தடுத்து கொண்டிருப்பதை கண்டான். இதனை கண்ட அவன் அனைத்து பெண்களின் முன்னிலையிலும் கார்த்தவீர்யார்ஜுனனிடம் கடுமையாக பேசினான். அவனது இந்த நடத்தையை கண்ட கார்த்தவீர்யார்ஜுனன் மிகவும் பணிந்து ராவணனை பிடித்து சில நாட்கள் அவமானப்படுத்தினான். ஒரு நாள் வேட்டையாட சென்றபோது கார்த்தவீர்யார்ஜுனன் தனது அமைச்சர்கள் மற்றும் வீரர்களுடன் ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தான். அங்கே அவனுக்கு எந்த வேலையும் இல்லை என்றாலும் தனது செல்வாக்கையும் ஆசிரமத்தையும் காட்டிக்கொள்ளும் நோக்கில் அந்த முனிவரை சந்திக்க சென்றான். ஜமதக்னி முனிவரிடம் உண்மையில் எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய காமதேனு பசு ஒன்று இருப்பதை அவன் கண்டறிந்தான். இதனை கண்டதும் ஜமதக்னி முனிவர் மீது அவன் இதயத்தில் வெறுப்பு எழுந்தது. அவன் தனது வீரர்களுக்கு கட்டளை, எனது வீர தோழர்களே, உடனடியாக இந்த முனிவரிடம் சென்று காமதேனு பசுவை கேளுங்கள். அவர் தர மறுத்தால் அதை அவரிடமிருந்து பறித்து கொள்ளுங்கள், எடுத்து செல்லுங்கள் என்றான். இந்த கட்டளையை பெற்றதும் கார்த்தவீர்யார்ஜுனனின் வீரர்கள் அனைவரும் சீறி பாய்ந்த காமதேனு பசுவையும் அதன் கன்றையும் முனிவரிடமிருந்து பலவந்தமாக பறித்து மகிஷ்மதியிடம் கொண்டு சென்றனர். இவையெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்த போது ஜமதக்னி முனிவரின் இளைய மகனான பரசுராமர் அங்கு இருக்கவில்லை. அவர் ஆசிரமத்திற்கு திரும்பிய போது நிகழ்ந்த அனைத்தையும் செவிமடுத்தார். அவருள் இருந்த சத்திரியன் விழித்தெழுந்தான். காலடியில் நசுக்கப்பட்ட அரவத்தை போல அவர் சீரத் தொடங்கினார். அவர் தனது கோடரி, நாணம், வில் மற்றும் அம்பை எடுத்துக்கொண்டு மகிஷ்மதிக்குள் நுழைந்து கொண்டிருந்த கார்த்தவீர்யார்ஜுனனை துரத்தி சென்றார். கருப்பு அங்கி அணிந்து சடை முடியுடன் சீற்றமடைந்த பரசுராம சுவாமி தன்னை நோக்கி வருவதை கண்ட கார்த்தவீர்யார்ஜுனன் அவரை எதிர்த்து போரிட தனது 77 படைகளை திரட்டினான். இருப்பினும் கடவுளின் வீர அவதாரமான பரசுராம சுவாமி தனி ஒருவனாக அந்த படையையே ஒவ்வொன்றாக அழித்தார். தனது மாபெரும் படை இவ்வளவு எளிதாக அழிக்கப்படுவதை கண்ட கார்த்தவீர்யார்ஜுனன் தானே போர்க்களத்திற்கு விரைந்தான். அவன் தனது 1000 கரங்களில் இருந்து 5 வில்களை எடுத்துக்கொண்டு பரசுராம சுவாமியை தாக்க முன்னோக்கி பாய்ந்தான். இப்போது ஒரு புறம் 5 வில்களிலிருந்தும் அம்புகள் பாய்வதாக, மறுபுறம் பரசுராம சுவாமி மட்டும் தனியாக இருப்பதாக, தெய்வம் அவருக்கு துணை இருப்பதாகவும் எண்ணிக்கொள்ளலாம். இன்றைய கதையின் தொடர்ச்சியை நாளைய அதிக மாத கதையில் நாம் தொடர்ந்து செவிமடுக்கலாம். ஸ்ரீ புருஷோத்தம மாத மாகாத்மியம் என்றழைக்கப்படும் அதிக மாச மாகாத்மியத்தின் 29ஆம் அத்தியாயமான 29ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.